இன்னைக்கு 2 கதை. ஒரு கதை இல்ல, 2 கதை சொல்றேன் நான். இந்த 2 கதை ஏன்னா, ஒரு கேள்வி வந்துச்சு. மோட்சம்னா என்ன? நரகம்னா என்ன? அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அதுக்கு ஒரு நல்ல பதில் கதை மூலமா சொல்லலாம். முதல் கதை, ஒரு பெரிய பக்தர். அவர் டெய்லி வேண்டிக்குவார் கடவுள்கிட்ட. எனக்கு ஞானம் கொடுங்க, நல்ல வாழ்க்கை கொடுங்க அப்படின்னு வேண்டிக்குவார். இவர் எவ்வளவு வேண்டிட்டாருன்னா, கடவுள் ஒரு நாள் நேராவே வந்துட்டார். அவர் காட்சி கொடுத்தார். அப்ப கேட்டாரு, எனக்கு மனசுல ஒரே ஒரு கேள்விதான் எப்பவுமே இருக்கு. இந்த மோட்சம்னா என்ன? நரகம்னா என்ன? அப்படின்ட்டு அப்படின்னாராம். சரி வா, நான் கூட்டே போறேன் உன்கிட்ட. போய் நீ பார்த்தீன்னா உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போனாராம். முதல்ல நரகத்துக்கு கூட்டு போனாராம். அந்த நரகத்துக்கு போனால் அங்கே ஜெகஜோதியா இருக்கா, எல்லாம் ஒரே மியூசிக், டான்ஸ், பெரிய டேபிள், டேபிள் நிறைய சாப்பாடு. அதில் வந்து ஒவ்வொருத்தருக்கு முன்னாடி ஒவ்வொரு பெரிய பெரிய தட்டில் பலவிதமான சாப்பாடுகள் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் ஆனால் ஒரே ஒரு லாங் ஸ்பூன், பெரிய ஸ்பூன். அதால் தான் சாப்பிடணும். எல்லாரும் பார்த்தா அதை சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அவங்களுக்கு அந்த வாய்க்கு போக மாட்டேங்குது ஸ்பூன் அவ்வளோ நீட்டாக இருக்குது. அதாலேயே அவங்களுக்கு பசி. எல்லாரும் பார்த்தா வாடி வறுமையில் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்புறம் சொன்னார், வா நான் உன்னை இப்போ மோட்சத்துக்கு கூட்டு போனேன். மோட்சத்துக்கு போனால் அங்கே அதே மாதிரி டேபிள், பெரிய டேபிள், சாப்பாடு எல்லாம் இருக்குது. அதே மாதிரி லாங் ஸ்பூன். ஆனால் அங்கே மக்கள்லாம் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருந்தாங்களாம். என்னன்னா, இந்த லாங் ஸ்பூனால் எடுத்து எய்த்தாப்பில் இருக்கவங்களுக்கு ஊட்டி விட்டாங்களாம். அதே மாதிரி அங்கிருந்து அவங்க வந்து இவங்களுக்கு ஊட்டி விட்டாங்களாம். அதான் சொன்னாராம், கடவுள் சொன்னாராம், இதுதான் இப்போ வாழ்க்கை, இதுதான் மோட்சம். நீ முன்னாடி பார்த்தது நரகம். தனக்குன்னு நான் சம்பாதிக்கணும், தனக்குன்னு இருக்கணும்னு நினச்சின்னா நடக்காது அப்படின்னு. இது முதல் கதை. 2வது கதை என்னன்னா, ஒரு சமுராய் சைனா, ஜப்பான்லலாம் அந்த சண்டை போடுவாங்க. அவர் வந்து எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஜென் மாஸ்டர்கிட்ட போனாராம். போய் கேட்டாராம், அவர் ஃபுல் அத்தாரிட்டியோட, மோட்சம்னா என்ன, நரகம்னா என்ன அப்படின்னு கேட்டாராம். இந்த ஜென் மாஸ்டர் பதிலே சொல்லிடுறான், கண்ணை மூட்டி தியானம் பண்ணிட்டே இருந்தாராம். இவருக்கு இந்த சமுராய்க்கு கோபம் தாங்கலை. 2-3 தடவை கேட்டாரு. 3வது தடவை கேட்டுட்டு என்ன பண்ணாரு, நீ இன்னும் சொல்லாட்டினா உன் தலையை வெட்டிடுவேன்ட்டு கத்தி எடுக்க போனாராம். அப்போ ஜென் மாஸ்டர் கண்ணை திறந்து சொன்னாராம், அதான் நரகம் அப்படின்னாராம். உன்னுடைய மனசுல வந்து இவ்வளோ கோபம் வர்றது, நீ நரகத்தில் இருக்கிறது. உன் மனசே சாந்தமாக இருந்துச்சுன்னா நீ மோட்சத்தில் இருக்க அப்படின்னாராம். இது 2 நல்ல கதைகள். நம்ம ஏதோ மோட்சத்தையும் நரகத்தையும் வந்து வேற இடத்துல தேடி போக வேண்டியதில்லை. நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கோ அதில் தான் நமக்கு மோட்சமும் நரகமும் இருக்குது. இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? ஓகே.